ஓகே ஹரிஷ். No, miss. finish ஹரிஷ். எத்தனையாவது கேள்வி எழுதுறீங்க பெண்? ஹரிஷ் அன்மியூட்ல இருக்கு. அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நாலாவது. நாலாவது. வெரி குட். எனக்கு எழுதிட்டு ஒருக்க அனுப்புங்க. மிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆன்சர் எப்படி எழுதுறேன்னா.
எத்தனாவது கேள்வி எழுதுறீங்க ஹரிஷ்? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. Your mic is mute. மூணு நாள் செய்த மூணு விளங்கலாம்? 3 நாள் செய்துட்டேன். 3 நாள் செய்துட்டீங்க. 5வது செய்திகளை அறிய உதவும் ஊடகங்களவை. தொலைக்காட்சி, ஒவ்வொரு வானொலி. கேள்வியும் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு கேள்வியா போட்டிருக்கணும். இப்படித்தான் உங்களுக்கு தேர்ட் டேர்முக்கு வரும் பேப்பர். சரியா? நீங்க நினைக்கிற நீங்க எப்படி நினைப்பீங்களோ தெரியல, தேர்ட் டேர்ம் பாடம் மட்டும் வராது. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எல்லாம் கலந்துதான் வரும். ஓகேயா? எனக்கு ஒருக்கா போட்டோ எடுத்து இப்ப அனுப்பி விடுங்க ஹரிஷா. நீங்க அப்படி ஆன்சர் எழுதிருக்கீங்க, அப்படி எழுதலாம்ன்றதை மிஸ் சொல்லி தரேன். தெரியாது மிஸ். எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? 3வது. 3வது தென்னை மர கும்மி என்ற பாடத்தில் பிரதானமாக கூறப்பட்டுள்ளது யாது? அந்த பாடத்துல என்னத்தை பத்தி சொல்லி இருக்கணும்? தென்னை மர கும்மி என்றதுல என்னத்தை பற்றி சொல்லி இருக்கணும்? முதலாவது கேள்வி தந்த நான் எனக்கு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. என்ன பிள்ளை? தென்னை தென்னை மரத்தை பற்றி தான் அதுல சொல்லி இருக்கு. தென்னை மரத்தை பற்றி தான் அதுல சொல்லி இருக்கு. ரைட்டா? மிஸ் தந்தனா முதலாவது கேள்வி அதுதான். தென்னை மர கும்மி என்ற பாடத்துல பிரதானமாக குறவுக்கு கொப்பி எடுத்து பாருங்க. மிஸ்ட கொப்பி எடுத்து பாருங்க பாப்பா. மிஸ் தந்த கேள்வி விடைகளை பாருங்க. நீங்க வீட்டுல படிக்கிற போல வார அம்மாவோட கதைக்கிறேன். மிஸ் படிப்பிக்கிறது மட்டும்தான் படிக்கிறீங்க. அந்த 1 hour 2 hours மிஸ்ஸோட இருக்கிறீங்க. வீட்டுல படிக்கிறீங்க இல்லன்னா? படிச்சீங்களா? ரைட்டா. சரி, அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதிட்டு இருக்க மிஸ்க்கு அனுப்புங்க. போட்டோ ஒன்று எடுத்து அனுப்புங்க. ஆன்சர் எழுதி முடிச்சா இருக்கா போட்டோ அனுப்புங்க. மிஸ் இருக்கா பாக்குறேன் அப்படியே. இல்ல எனக்கு போட்டோ. போட்டோ எடுங்கோ. ரைட், கிராம அனுப்பி இருக்கிறான். எஸ். ஓகே, எங்க முன் கேள்விய காண இல்ல. 2வது கேள்வி
Year. Right. பிறகுதான் அனுப்பியிருக்கு. என்னது? கணவனை இழந்தவளாம் கையில் சிலம்பொன்று ஏந்தியுள்ளாள். சிலம்பு ஏந்தியவள் யார்? சிலம்பு ஏந்தியவள் யார்? இதுல 2 கேள்வி இருக்கு, 3 கேள்வி இருக்கு பாருங்க. முதலாவது, சிலம்பு ஏந்தியவள் யார்? சிலம்பு ஏந்தி கொண்டு வந்த அந்த பெண்ணுடைய பெயர் என்னன்னு கேட்கணும். சிலம்பு ஏந்தியவள் யார்? Peraவை. Peraவை. மன்னவி. கண்ணகி. கண்ணகி. என்ன பேர்? கண்ணகி. கண்ணகி. அப்ப அதுல நீங்க 3 விடை எழுத வேணும். நீங்க என்ன எழுதிக்கிறீங்க? அவள் எருமை கடாமை வாகனமாய் கொண்டவள். அது கேள்வி கேட்கலையே. இதுல கேட்டிருக்கிற கேள்வி ஹரிஷ் 1 minute. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கின்றது சரியா படிச்சாதான் நீங்க சரியா ஆன்சர் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இதுல பாருங்க, இங்க பாருங்க. முதலாவது கேள்வி, சிலம்பேந்தியவள் யார்? அதுக்குரிய ஆன்சர் என்னது? கண்ணகி. கண்ணகி. அவள் கணவர் யார்? கோவலன். நீங்க புக்க பார்த்து சொல்லுங்க. நீங்க யார பார்த்து சொல்றீங்க? யார் சொல்லி தராங்க அங்கால இருந்து? நீங்க புக்க பாருங்க. நீங்க தேடுங்க. நீங்க தேடுங்க, புக்ல தேடுங்க. நீங்க அவருடைய கணவர் பெயர் என்ன? மிஸ் உங்களுக்கு கேள்வியும் தந்தனா. புக் எடுத்து படிங்க, புக் எடுத்து வாசிங்க. கணவனுடைய பெயர் என்ன? உங்களுக்கு புக்கிலேயே தந்திருக்கிறாங்க அந்த கேள்வி. பாருங்க. வாயிலோயே அறநெறி மறந்த அரசின் வாயிலோயே கணவன் இழந்தான் உணர்த்தி கையில் சிலம்பொன்று ஏந்தி வந்து வாசலில் காத்திருக்கின்றாள் என்று நீதி கெட்ட நெடுஞ்செழியனுக்கு இங்க இந்த கேள்வி விடை இந்த பாடம் படிப்பிச்சதுக்கு பிறகு மிஸ் உங்களுக்கு யூனிட்டி வேல்யூவேஷன் பேப்பர் ஒன்று தந்தானல்ல, அந்த காப்பி எங்க? உங்களோட காப்பி யூனிட்டி வேல்யூவேஷன் காப்பி, அதுல பாருங்க, அதுல இருக்கு கேள்வி. இந்த பாடத்துக்குரிய யூனிட்டி வேல்யூவேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் தானே மிஸ். அந்த கேள்வி இருக்கா பாருங்க முன்னுக்கு. அந்த கேள்வியில பாருங்க தந்திருக்கிறேன். கணவனுடைய பெயர் என்னன்னு கேள்வி தந்திருக்கிறேன் மிஸ். பாருங்க, என்ன பேர்? கோவலன் இருக்கா? கோவலன் பேர் இருக்கா? எஸ். எங்க கண்டுபிடிச்சீங்க? புக். புக்ல இருக்குதா? மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க, மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. புக்ல இருக்குதா கேள்வி? நீங்க எழுதி நீங்க எழுதி இருக்கிறீங்களா கேள்வி? ரைட். அதுல சொல்லுங்க, கணவனுடைய பெயர் என்ன? கணவனுடைய பெயர் கோவலன். கோவலன். ரைட். அவள் யாரிடம் நீதி கேட்க வந்தாள்? யாரிடம் நீதி கேட்க வந்தாள் கண்ணகி? எந்த அரசன்? கோவலன். எந்த அரசன்?
காவலன். ஆ காவலனா? அரசனுடைய பெயர் என்ன? அரசனுடைய பேர் இதுல பாருங்க, எந்த அரச சபைக்கு வந்தால் இருக்குது, அந்த அரசனுடைய பெயரெல்லாம் புக்ல இருக்குது, பாருங்க ஒருக்கா. யாரிடம் நீதி கேட்க வந்தாள்? எந்த அரச சபைக்கு வந்தால், யார்கிட்ட வந்தால்? கொப்பியில தந்திருக்கிறேனே ஹரிஷ். ரைட். ஓ. இது இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? திருப்பி இதுக்குரிய சரியான விடைகளை எழுத போறீங்க. ஓகேயா? சரியான விடை. ஒரு கேள்வியில 3 கேள்வி இருக்கு. முதலாவது கேள்வி பாத்தீங்க. பாண்டியர். எஸ், நீங்க அதை பார்த்து வடிவா எழுத போறீங்க. சரியா? முதலாவதுல 3 கேள்வி இருக்கு. சிலம்பேந்தியவள் யார்? அதுக்குரிய ஆன்சர் எழுதணும் நீங்க. அவள் கணவன் யார்? அதுக்குரிய ஆன்சர் எழுதணும். அவள் யாரிடம் நீதி கேட்க வந்தாள்? இந்த 3 விடையும் நீங்க எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. இல்லையான்னு சொன்னா அதுலயும் வெட்டுவாங்க. 3க்கும் நீங்க சரியான விடை கொடுத்தா தான் அந்த 2 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? கவனிச்சு எழுத வேணும். ரைட். அப்ப எனக்கு திருப்பி இந்த கேள்விக்குரிய விடைகளை எனக்கு சரியா எழுதிட்டு அனுப்பி விடுங்க. அடுத்து, தென்னை மர கும்பி என்ற பாடத்தில் பிரதானமாக கூறப்படுவது தென்னை மரத்தை பற்றி. நான் காகம் நரிக்கும். 4வது கேள்வி என்னது? நான் பாடத்தான் போகிறேன் உனக்காக அல்ல, என் இனத்தவர் எல்லாரையும் அழைப்பதற்காக. யாரால் யாருக்கு சந்தர்ப்பத்தில்? காகம் நரிக்கும். நரிக்கு கூறியது. இச்சந்தர்ப்பத்தில அந்த சந்தர்ப்பம் சொல்லணும். நரிக்கா நரிக்கா நாய்க்கா? நரியா நாயா? புக்கில பாருங்க, நரியா நாயா? நீங்க இந்த 5 கேள்விக்கும் சரியான விடைய ஒருக்கா தேடி அழுக்க வேணுமா? நீங்க இப்ப அவசரத்துல செய்திருப்பீங்க, ஆனா சரியான விடைய மிஸ்ஸுக்கு எழுதி அனுப்புங்க. ரைட்டா? ஓகே. எத்தனையாவது கேள்விக்கு எழுதுவீங்க? 4வது கேள்விக்குரிய விடைய நீங்க சரியா எழுதணும். எப்படி? யாரால்ன்றது யாரால் முதல்ல எழுத வேணும். யாரால்? கவனிக்கிறீங்களா? யாரால் டேஷ் பண்ணிட்டு யார் சொன்னது? காகம். ரைட்டா? யாருக்கு அடுத்தது? யாருக்கு? 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 நரிக்கா காகத்துக்கா? நாய்க்கா? நரிக்கா நாய்க்கா? நாய் நாய். வடிவ பாருங்கம்மா. சரி. இச்சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்லுது? ஒரு பாடல் பாட சொல்லுதுன்னா, ஒரு பாடல் பாட கூறிய போகுது. நாய் காகத்தை ஒரு பாடல் பாட கூறிய போது என்று நீங்க அந்த விரிச்சு எழுத வேணும். ஓகே. ரைட். அப்ப 4வது கேள்விக்கு விடைய நீங்க சரியா மாத்தி எழுத வேணும். அத போல எத்தனையாவது கேள்வி? அடுத்த முதலாவது கேள்விக்குரியது சரியானது பார்த்து எழுத வேணும். சரியா? எழுதி போட்டு மிஸ்ஸுக்கு திருப்பி ஒருக்கா அனுப்ப வேணும். எஸ், நீங்க சரியான விடையை திருப்பி எழுதி போட்டு அனுப்ப வேணுமா? ரைட். ஓகே. ஹரிஷ் வீட்டுல படிக்க வேணும், இல்லாட்டி கஷ்டம். மார்க்ஸ் எடுக்க முடியாது. அதுதான், மார்க்ஸ் எடுக்க விரும்பினா நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க வீட்டுல படிக்கணும். இல்லையான்னு சொன்னா மார்க்ஸ் எடுக்க முடியாது. புரியுதா? எஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும்? படிக்க வேணும். மிஸ்கிட்ட இருக்கிற அந்த 2 hours மட்டும்
மிஸ்ஸோட இருந்து படிச்சுட்டு இருக்கிறது இல்ல, வீட்டுல படிச்சாதான் மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டிக்கு மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, ரைட். ஓகே, அப்ப பாய், காட் பிளஸ் யூ, see you next day.